Welcome to Good Effort channel. Good morning students. இன்னைக்கு நம்ம CBSE 2017ல இந்த question கேட்டிருக்காங்க quadratic equationல இருந்து. So if the root of equation c square minus ab into x square minus 2 into a square minus bc into x plus b square minus ac is equal to 0 in x are equal, then show that either a is equal to 0 or a cube plus b cube plus c cube is equal to 3 into a into b into c அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து equal to 0 or equal அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா discriminant வந்து equal to 0, d is equal to 0. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்? b square minus 4ac is equal to 0 னு எழுதுவோம். Next வந்து show that either a is equal to 0 or a cube plus b cube plus c cube is equal to 3abc. இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது நமக்கு ஃபைனல் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி வர்ற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ இப்போ இதோட ஜென்ரல் ஃபார்ம் எழுதிடலாம். அப்போ அதோட ஏபிசி என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் வந்து ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து a. அப்போ இந்த ஈக்குவேஷனில் a வந்து என்னவா இருக்குது அப்படின்றத எழுதிடலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் வந்து a. அப்போ இது எல்லாமே a. அதாவது c ஸ்கொயர் மைனஸ் ab இது வந்து a. இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது b. அப்போ இந்த ஈக்குவேஷனில் b அப்படின்றது இதிலிருந்து இது வரைக்கும். அப்போ மைனஸ் 2 a ஸ்கொயர் மைனஸ் bc. c வந்து இந்த டேர்மை ஃபுல்லாக எழுதிடலாம். c வந்து இந்த டேர்ம் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம எழுதிடலாம். இப்போ b ஸ்கொயர் மைனஸ் ஏசி. ஸோ இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். b வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம அப்படியே எழுதிட்டு ஹோல் ஸ்கொயரை போட்டணும். மைனஸ் 2 a ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. c ஸ்கொயர் மைனஸ் ஏபி. சி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்கொயர் இருக்குல்ல இதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஸ்கொயர் வந்து மைனஸ் 2க்கும் இருக்குது, இந்த ஸ்கொயர் வந்து இந்த டேர்முக்கும் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த 4 இன்ட்டு ஏசின்னு சொல்லியிருக்கோம்ல இந்த ஏயையும் சியையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். இப்போ மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயருக்கு 4 தான் வரும். இங்கே இந்த டேர்மில் ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இந்த ஸ்கொயரை நம்ம இங்கே இந்த டேர்முக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஐடென்டிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்ல அப்போ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 4. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏயும் சிஏயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ சிஏ இன்ட்டு பி ஸ்கொயர் அப்படின்னா பி ஸ்கொயர் இன்ட்டு சி ஸ்கொயர்னு எழுதுகிறேன். இப்போ இந்த சி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஏசி அப்போ மைனஸ் ஏவை அப்படியே போட்டுட்டு சி கியூபாக போடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். மைனஸில் இருக்குது. இங்கே வந்து ஏ பி கியூப்னு போடணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இங்கே ஏ ஸ்கொயர் ஆயிரும் பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இங்கே வந்து 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ 4 வந்து காமனாக எழுதிடலாம். காமன்னு போட்டாலே பெரிய ப்ராக்கெட் போட்டணும் நம்ம. நெக்ஸ்ட் வந்து இதை அப்படியே எழுதிடலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மைனஸ் இருக்குல்ல இந்த மைனஸோட எல்லா டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும்னா இங்கே உள்ளே இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் அதோட சைன் வந்து மாறிடும். இப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்னா நெகட்டிவாக மாறிடும். மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். இங்கே மைனஸ் இருக்குல்ல மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ ஏ சி கியூப் திருப்பி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ab cube minus a square bc is equal to 0. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டெப்பில் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 4 வந்து இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகுனா 0 ஆயிரும். எப்படி 0 ஆகுனா இது மல்டிப்ளிகேஷன். அப்போ டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது 0 டிவைடட் பை 4 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெப் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். இது எப்படி இருக்குன்னா a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயராக இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதணும். அப்போ நமக்கு ஏ ஸ்கொயர் ஏ வந்து என்னவா இருக்குது ஏ ஸ்கொயராக இருக்குது. அப்போ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ வந்து என்னவா இருக்குது ஏ தான் ஏ ஸ்கொயராக இருக்குது ஏ ஸ்கொயர் இன்ட்டு பிசி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயராக இருக்குது. இது நம்ம இந்த எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதுகிறோம். ஏ வந்து என்னவா இருக்குது அப்படின்றது இருக்கணும். ஏ வந்து ஏ ஸ்கொயராக இருக்குது. அப்போ இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் வந்து அப்படியே எழுதிடலாம். மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி கியூப் ப்ளஸ் ஏபி கியூப் மைனஸ் ஏ ஸ்கொயர்
பிசி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஸ்கொயர் பவர் ஆஃப் பவர் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ வந்து ஏ ரேஸ் த பவர் 4ன்னு ஆயிரும். இங்கே வந்து 2a ஸ்கொயர் பிசி, இந்த ஸ்கொயர் வந்து திருப்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ரெண்டுத்துக்குமே. அப்போ பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி கியூப் ப்ளஸ் ஏபி கியூப் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிசி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எது எது கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இருக்குது, இதே நம்ம கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து லைக் டேர்ம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். இங்கே இருக்கா ஏ ஸ்கொயர் பிசி, இங்கே ஏ ஸ்கொயர் பிசி இருக்குது, ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு சேம் சைனை போட்டலாம். இப்போ ஏ ரைஸ் த பவர் 4 மைனஸ் 3a ஸ்கொயர் பிசி ப்ளஸ் ஏசி கியூப் ப்ளஸ் ஏபி கியூப் மைனஸ் இது வராது, இது நம்ம போட்டாச்சு, அதனால் எழுத வேணாம், இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டலாம். இப்போ இந்த எல்லா டேர்ம்ஸ்லையும் ஏ வந்து காமனாக இருக்குது. அப்போ நம்ம ஏவை வந்து காமனாக போட்டுட்டு ப்ராக்கெட்டில் ஏ கியூப் மைனஸ் 3abc ப்ளஸ் இங்கே ஏ வந்து காமனாக போட்டாச்சு, அப்போ சி கியூப் ப்ளஸ் இங்கே ஏ காமனாக போட்டாச்சு பி கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன போடணும்? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஏ வந்து ஈக்குவேட் பண்ணிடலாம் 0வோட. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேர்ம் இருக்குல்ல, இதோட நம்ம இதை ஈக்குவேட் பண்ணிடலாம். அப்போ ஏ கியூப் மைனஸ் 3a பிசி ப்ளஸ் சி கியூப் ப்ளஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை திருப்பி நம்ம ஒரு ஆர்டராக எழுதிடலாம். எப்படி எழுதலான்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப், இந்த மைனஸ் 3abc இருக்குல்ல, இதை வந்து நம்ம இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணனா என்ன ஆகும்? பாசிட்டிவாக மாறிடும், 3abc ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷோ தட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எய்தர் ஏ இஸ் ஈக்குவல் டு 0, ஏவோட ஈக்குவேட் பண்ணோமா இதை, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறமா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc, இதுவும் வந்துருச்சு நமக்கு. ஸோ அப்போ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி நம்ம இதை போட்டலாம். ஆர் எய்தர் ஆர்னு சொல்லியிருக்காங்களா, ஸோ நம்ம ஆர்னு போட்டலாம். ஆர்னு போட்டுட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டு. நெக்ஸ்ட் வந்து வேறு போர்ட் கொஸ்டினில் பார்க்கலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.